குழந்தைங்க வீட்டில் லீவில் இருக்கும்போது டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி கிட்ஸ் ஹாலிடே ஸ்நாக்ஸ் சீரீஸில் கோதுமை மாவு வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவுலில் 3 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் ரவையை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் சீரகம் 4 வரமிளகா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒன்றும் பாதியமாக திரிச்சிட்டு கோதுமை மாவோட சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலையும் உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். மேலே உணராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கனால மாவு கொஞ்சமாக டைட் ஆகும். தேவையான அளவு எடுத்துட்டு கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணிட்டு நல்லா இழுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா தேய்ச்சதை ஒரு வாட்டி மொத்தமாக எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். இன்னைக்கு நான் பீஸா கட்டரை வச்சு கட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை கரண்டி வச்சு மெதுவா எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்துடும். இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டினாலும் வெந்து வரும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா கரண்டி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கரண்டி வச்சு உடைச்சு விட்டீங்கன்னா ஒட்டினது எல்லாமே உங்களுக்கு தனியா வந்துடும். இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்து எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.